இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் திட்டம். இது பார்த்திங்கனாக்கா டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. ஏன் அப்படின்னா அது தன்னுடைய 25வது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு, கம்ப்ளீட்டட் 25 இயர்ஸ். ஸோ இதன் கீழே வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா சப்ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்துட்டு நிறையா இம்ப்ளிமெண்டேஷன் நிறையா செயல்படுத்திட்டு இருக்காங்க. லைக் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு போஷான் அபியான், சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ், அதாவது குழந்தை பாதுகாப்பு திட்டம், குழந்தை பராமரிப்பு திட்டம், இந்த மாதிரி இது வந்து மாத்ரு வந்தன யோஜனா. ஏன்னா அவங்க வந்து கர்ப்பிணி பெண்களுக்கான இந்த இன்சென்டிவ் கொடுக்கறது, பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்மளுக்கு வந்து செயல்படுத்துகிறாங்க. அதை நம்ம ஃபுல் ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, அது எப்போ தொடங்கப்பட்டது, அதோடைய சப்ஸ்கீம்ஸ் முதல் கொண்டு எல்லாம் பார்க்க போகிறோம். சரி பாருங்கள். ஸோ இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அதோடைய என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா? உலகத்தில் நம்ம வந்து ஒரு திட்டம் செயல்படுது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய லெவலில் பெரிய தொகை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூசிவாக இருக்கிறதா, உள்ளடக்கி இருக்கிறதுனால தான் இதுக்கு அந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 2, 1975 லான்ச் பண்ணுறாங்க. அதாவது காந்தி ஜெயந்தி அப்போ இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க 1975, இந்திரா காந்தி பீரியடில். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 25 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சிருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐசிடிஎஸ் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து, அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் வந்து யாரெல்லாம் இலக்காக கொண்டு இயங்குது, டார்கெட்டாக கொண்டு இயங்குது அப்படின்னா, குழந்தைகள் 0லேருந்து 6 வயசு வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் பிரெக்னன்ட் உமன்ஸு, அடுத்து வந்து பாலூட்டும் தாய்மார்கள் லாக்டேட்டிங் மதர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணுறாங்க, வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுறதுன்னா அவங்களுடைய ஹெல்த், சுகாதாரம், ஊட்டச்சத்து, அதற்கான கல்வி அதெல்லாம் மேம்படுத்துறது. கல்வி முக்கியமாக வந்து இந்த ட்ராப் அவுட்ஸ் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், இடைநிற்றல். ஏன்னா பெண்கள் வந்து நம்ம நாட்டில் இடைநிற்றல் அதிகமாக இருக்குது இல்லையா, 10வது 12வதோடய நிறுத்திடுறாங்க இல்லையா. ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற அதை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது இதோடைய இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 முக்கியமான நோக்கங்கள் இருக்குது. ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், 6 வயதிலிருந்து ஓகேங்களா குழந்தைகளை வந்து நம்ம இது பண்ணுறது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்கள் அது ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துறது, அவங்களுடைய கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் அவங்களுடைய சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளை மேம்படுத்துறது தான். இப்போ இவங்க பிரெக்னன்ட் உமன், லாக்டேட்டிங் மதர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் அதாவது அவங்களுடைய இறப்பு, இந்த குழந்தைகள் 6 வயது உள்ள குழந்தைகளும் இந்த கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுடைய இறப்பு இதை குறைக்கணும். அவங்களுடைய பள்ளி, இதுவும் குழந்தைகள் வந்து பள்ளி இடைநிற்றலை குறைக்கணும். இதுதான் இவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அவங்களுடைய குழந்தையோடைய உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இதில், உளவியல், உடல், ஓகேவா, அவங்கள வந்து இந்த சமூகத்தில் எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இதில் சொல்லி தராங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்வழி கல்வி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாய்வழி கல்வி மூலயமா அவங்களுடைய உடல் நலம், ஊட்டச்சத்தை எப்படி அவங்களே அவங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த குழந்தைகள் வளர்ச்சி சம்பந்தப்பட்டது, மேம்பாடு சம்பந்தப்பட்ட கொள்கையாக இருக்கட்டும், திட்டங்களையாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு ஒருங்கிணைச்சி அதை வந்து செயல்படுத்துறதுல சரியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இது கவனத்தில் வச்சுக்குது, நோக்கமாகவும் கொண்டிருக்குது. இதில் துணை திட்டங்கள் இருக்குது. அந்த துணை திட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இந்திரதனுஷ் எல்லாம் வந்ததுன்னா இதன் கீழே தான் போட்டாங்க. சரிங்களா? மிஷன் இந்திரதனுஷ் தடுப்பூசி போடும் திட்டம், அதெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே தான் போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கன்வாடி சேவைகள். இந்த அங்கன்வாடி சேவைகள் வந்து 1975 தொடங்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து சேவைகள், பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க. எந்த மாதிரியான பராமரிப்பு சேவைகள், கேரிங் சர்வீசஸ் வழங்குறாங்க. யாருக்கெல்லாம் வழங்குறாங்கன்னா 0லேருந்து 6 வயது உள்ள குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க. இன்னும் சொன்ன போனால் இவங்க ஆசாசுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயிட் சுடிதார் போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒயிட் சேரீ அல்லது ஒயிட் சுடிதார் போட்டுட்டு நம்ம ஏரியாக்களில் வந்து வந்துட்டு போவாங்க. அது குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கே கூட வந்துட்டு போவாங்க. ஸோ அதுதான் அங்கன்வாடி சர்வீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தை பராமரிப்புக்கு வந்து நம்ம இந்த சத்துணவு கூடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயலட் கலர் சாரீஸ் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த குழந்தைகள் பராமரிப்பு, அவங்களுடைய உடல் நலமே
உடல் அவங்களுக்கு சமூக வளர்ச்சிக்கும் அவங்கலாம் பங்காற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஆசாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏஎன்டபிள்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள ஆசாஸ்ன்னு சொல்றது எங்க சொல்லுவாங்கன்னா கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. ஏஎன்டபிள்யூஸ்ன்னு சொல்றது வந்து ஏடபிள்யூ அவங்கள வந்து எங்கன்னா நம்ம சிட்டி சைடில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போகிறது போஷான் அபியான். இந்த போஷான் அபியான் வந்து 2 கட்டமாக செயல்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து 8 மார்ச், ஓகேங்களா? 8 மார்ச்லையும், அடுத்தது வந்து 2வது 2.0 போஷான் அபியான் 2.0 வந்து 2021லையும் இது தொடங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். ஏன்னா நியூஸ் பேப்பரில் வர ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சரிங்களா? ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஐசிடிஎஸ்க்குள்ள எதுக்காக கொண்டு வருது? குறிப்பாக வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு இடையே இருப்பதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளில் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, ஆண் குழந்தைகளுக்கு அதிக ஊட்டச்சத்தும் பெண் குழந்தைகளுக்கு குறைவான ஊட்டச்சத்தும் அவங்களுக்கு சென்று சேருது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் இந்தியா கவர்மெண்ட் எடுத்த ரிப்போர்ட்ல வந்ததுனால தான் இந்த ஸ்கீமை வந்து நம்மளுக்காக கொண்டு வரப்பட்டாங்க. இதை யாரெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் குழந்தைகள், இளம் பருவ பெண்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து இளம் பருவ பெண்கள். இது ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள் பார்ப்பீங்க. ஆனால் இங்கே வந்து இளம் பெண்கள், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15, 17 வயசு, 14லேருந்து 17 வயசு இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள், அடல்சன் கேர்ள்ஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இங்கே அடிஷ்னலாக. ஸோ அவங்களுக்கெல்லாம் நியூட்ரிஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதோடைய ஊட்டச்சத்து வந்து அவங்களுடைய ஊட்டச்சத்து நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இது வந்து ஐசிடிஎஸ் உடைய அதோடைய அம்பர்லா ஸ்கீம் தான். ஓகேங்களா? நம்ம வந்து அங்கன்வாடி சேவைகளும் அங்கன்வாடி சர்வீஸும் சரி, இந்த போஷான் அபியானும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய அம்பர்லா ஸ்கீம் தான். ஒரு குடையின் கீழே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாத்ரு வந்தன யோஜனா. சரிங்களா? இந்த மாத்ரு வந்தன யோஜனா எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2017 தொடங்குறாங்க. இது மிகப்பெரிய மகப்பேறு நன்மை திட்டம், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து அந்த இதுக்கு கீழே வருது. இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பணம் மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து நிலையை வந்து பாதுகாக்கணும் அல்லது கொடுக்கணும், இந்த ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5000, ஒருவேளை 2வது குழந்தை அவங்க பிரசவிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 6000 பணம் கொடுக்குறாங்க. சரிங்களா? குழந்தைக்கு 5000. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து தாய்மாரா இருக்காங்க, கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தைக்கு 5000, 2வது குழந்தைக்கு 6000 இந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மள வந்து இந்த ஸ்கீமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, பண உதவி ஊக்கத்தொகை அல்லது பண உதவித்தொகைக்கான திட்டம் தான் மாத்ரு வந்தன யோஜனா. இது எப்பன்னா ஜனவரி 1, 2017. ஏன் வந்து இந்த டைம்ல வந்து டிஎன்பிசியில் நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம்? எது முக்கியம்னா மந்த், டேட், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வர ரீசெண்ட் வரக்கூடிய கொஷின்ஸ்ல நம்மளுக்கு மந்த், இயர், டேட் இது 3மே கொடுக்குறாங்க. நல்லா இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது சப் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் கில்ச்சி ஸ்கீம், அதாவது தேசிய குழந்தைகள் பராமரிப்பு திட்டம். இது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜனவரி 1, 2006 தொடங்குறாங்க. இது எதுக்கான அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே வந்து குறிப்பாக வந்து பணிக்கு போகிறாங்க இல்லையா பெண்கள், அவங்க வீட்டில் வந்து மூத்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைகளை போய் இந்த திட்டத்தின் மூலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்டர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இவங்க பணிக்கு போகலாம். குறிப்பாக ஏன்னா அவங்க இயர்லி டேஸ் அப்போ வந்து பணிக்கு போகணும் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கான பராமரிப்பு சேவைகள் வந்து பகல் நேர பராமரிப்பு சேவை வழங்குறது தான் இந்த குழந்தை பராமரிப்பு திட்டத்துடைய நோக்கமே. அது குறிப்பாக அந்த உமன் வந்து அவங்க வந்து வேலையில இருக்காங்க, ஏதோ ஒரு வேலையில இருக்காங்க, அவங்க குடும்பத்துல அங்க யாருமே இல்லை, பார்த்துக்க அந்த குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படிங்கும்போது அவங்க போய் இந்த ஸ்கீம் மூலியமா பயன்பெறலாம். அந்த குழந்தைய அங்கே கொண்டு போய் விட்டாங்கன்னா அவங்க முழுக்க அந்த குழந்தைய பகல் நேரத்துல நல்லா கேர் பண்ணிப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கீமுடைய முக்கியமான அப்ஜெக்டிவே. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இது வந்து உங்களுக்கு யாராவது இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ லான்ச் பண்றாங்க அப்படின்னா 2009, 2010 மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது இது என்ன பண்றாங்கன்னா இது என்ன பேர்ல அப்ப லான்ச் பண்றாங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற பேர்ல தான் லான்ச் பண்றாங்க. ஆனா இது வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீமா எப்போ மாற்றுறாங்கன்னா 2017 மாத்துறாங்க. இப்போ இந்த ஐசிடிஎஸ்ல மட்டும் இல்ல, இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் திட்டத்தை மட்டும் இந்த ஸ்கீம் கிடையாது, மிஷன் வசத்லயாவிலையும் இருக்கு. இந்த மிஷன் வசத்லயா அப்படிங்கிறது 2021 கொண்டு வரப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த 2 திட்டத்தையும் உள்ளடக்கியது தான். அது மட்டும் இல்லாமல் மிஷன் சக்தி, இது வந்து வசஸ்தியா கீழே வந்து மிகப்பெரிய ஒரு சப்ஸ்கிரீம்ஸ் நிறைய இருக்கு. அதுவுமே நீங்க வந்து படிக்கணும். நீங்க வந்து ஒரு குரூப் 1க்கு வந்து மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்க, குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்க, நான் குரூப் 2A மெயின்ஸ்க்கு படிக்கிறேன் சார், அப்ஜெக்டிவ் டைப் படிக்கிறேன் சார்னா இந்த ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற கீழே வரக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் இவங்க எல்லாம். சரிங்களா? மிஷன் வசத்லயா அப்படிங்கிறது என்னங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இது 2021 கொண்டு வரப்பட்டது. இதுக்கான தனி வீடியோ நான் கட்டாயம் போடுறேன். ஸோ இது என்னன்னா இந்த ஸ்கீமோட என்ன விஷயம்னா அவங்க வந்து
ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்னால, அதாவது இதால பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்டாங்க அப்படின்னா, மனித கடத்தல்ல பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான நல்வாழ்வை எப்படி மேம்படுத்தணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான அடுத்த கட்ட அவங்க நகர்வுக்கு உதவணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த இந்த ஸ்கீம்ல தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பாலியல் அந்த மாதிரி பிரச்சனையில சிக்கினவங்க, அதே மாதிரி புறக்கணிப்புனா வந்து இப்போ நிறைய பேர் பெண் குழந்தைகளை பெற்று விட்டு அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதில் வந்து இந்த ஸ்கீம் வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கு. மேலும் இந்த ஸ்கீமை வந்து எந்த ஸ்டேட்டு முதல்ல, ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ தான் கொண்டு வந்து 2009 தான் கொண்டு வந்தது. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் வந்து 1992 வந்து எந்த ஸ்டேட் கொண்டு வந்தது இது கமெண்ட் பண்ணுங்க. இதே ஸ்கீமை முதல்ல வந்து பைலட் ப்ரோக்ராமா ஒரு ஸ்டேட்ல கொண்டு வரப்பட்டது. அது எந்த ஸ்டேட்டு, கொண்டுட்டு வந்தவங்க யாரு, அதுல வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்குது, இதை வந்து எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதை போயிட்டு பாருங்க. சரி, இதுல இப்போ என்னன்னா புதுசா வந்து ஒரு ஸ்கீம் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன பண்றான்னா அந்த மத்திய மாநில நிதி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, அப்போ வந்து மத்தியில இருந்து எவ்வளவு நிதி கொடுக்குறான் அந்த ஸ்கீமுக்காக. ஏன்னா அவன் அந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணா மத்தியில இருந்து ஒரு நிதி கொடுக்கணும்னா அப்போ மாநில அளவுல என்ன நிதி. அதே மாதிரி இந்த மத்திய மாநிலம் அப்படிங்கிறத விட இன்னொன்று இருக்கு. இப்போ வந்து மத்தியமும் அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கு அந்த நிதி, அந்த ஸ்கீமுக்கு என்ன நிதி கொடுக்குறான். ஓகேங்களா, அதே மாதிரி மத்தியிலையும் அதே மாதிரி இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்களுக்கு தனியாக அந்த மத்திய வேரி ஆகும், இந்த பர்சன்டேஜ் வேரி ஆகும். இப்போ 100 ரூபாய் இருக்குதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 60-40 அப்படின்னு கொடுக்குறான். அது குறிப்பாக வந்து சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராமுக்கு மட்டும், துணை ஊட்டச்சத்து திட்டத்துக்கு மட்டும் 50-50. இப்போ 100 ரூபாய் செலவாகுதுன்னா 50 ரூபாய் வந்து மாநில அரசும் 50 ரூபாய் மத்திய அரசும் கொடுக்கும். ஆனால் அதர் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வரக்கூடிய மற்ற ஸ்கீம்ஸ், இப்போ இது மட்டும் இல்லப்பா, இப்போ நம்ம 5 ஸ்கீம் மெயின் ஸ்கீம் தான் பார்த்துருக்கோம் ஐசிடிஎஸ்ல. இதை தவிர்த்து இம்யூனியேஷன் ப்ரோக்ராம் இருக்கு, தடுப்பூசி திட்டங்கள் எல்லாம் இதில் இருக்கு. அதை தவிர்த்து நிறைய இருக்கு, அடல்சன்ஸ் கேர்ள்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, வளரும் பெண்களுக்கான திட்டம்லாம் இதில் இருக்கு, அது சப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இதில் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60 ரூபாயும், அதாவது 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% அதை வந்து போட்டு அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குறிப்பா இந்த இத்தனை ஸ்கீம்ஸ்லையும் துணை ஊட்டச்சத்து திட்டத்துக்கு மட்டும்தான் ரெண்டுமே ஈக்குவலா போடுற மாதிரி வருது. சரிங்களா, அதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது, கமெண்ட் பண்ண வேண்டியது, மத்திய மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே என்ன நிதி பகிர்வு வச்சுக்கிறாங்க, மத்திய மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே என்ன நிதி பகிர்வு வச்சுக்கிறாங்க. அது குறிப்பா அந்த ஹிமாலயன் ஸ்டேட்ல எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ காஷ்மீர் எல்லாம் யூனியன் பிரதேசமாக இருந்தாலுமே கூட அது ஹிமாலயன் ஸ்டேட் அப்படிங்கும்போது அது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹையா இருக்கும். இப்போ அந்த மலை சார்ந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொஞ்சம் அதிக நிதியை ஒதுவாங்க. அது என்ன நிதி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதோட இதை நம்ம கிளாஸ்ல முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். 1992 பைலட் ப்ரோக்ராமா எந்த ஸ்டேட்ல சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாங்க. ஓகே, அதோடைய அது எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு ரேஷியோ, அதாவது நிதி பகிர்வு, ஃபண்டிங், அந்த ரேஷியோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும், அதே மாதிரி மத்திய மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் என்ன நிதி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.